சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மீதான வழக்கில் விசாரணைக்கு ஒத்துழைக்க துணைவேந்தருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன சுரேஷ்? வணக்கம். அரசுடைய அனுமதி இல்லாமல் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்துல தொழில்நுட்ப தொழில் முனைவோர் மற்றும் ஆராய்ச்சி அறக்கட்டளை என்ற அமைப்பை தொடங்கி அரசு நிதியை பயன்படுத்தியதாக புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த புகார் அளித்தவர்களை ஜாதி பெயர் சொல்லி திட்டியதாகவும் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு எதிராக இந்திய தண்டனை சட்டம், வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் காவல்துறையினர் அவரை கைது செய்து சேலம் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது அவரை நீதிமன்ற காவலில் வைக்க மறுத்த மேஜிஸ்ட்ரேட் நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். இதையடுத்து அவருக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவரை நீதிமன்ற காவலில் வைக்க மறுத்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் சேலம் கூடுதல் ஆணையர் தரப்புல உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை நீதிபதி வேல்முருகன் விசாரித்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி இன்றைக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதாவது இந்த சேலம் பல்கலைக்கழக துணைவேந்தரை நீதிமன்ற காவலில் வைக்க மறுத்து மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை உறுதி செய்த நீதிபதி அவருக்கு ஜாமீன் வழங்குவதற்கு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். காரணம் என்னவென்றால் இது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே அவருக்கு ஜாமீன் வழங்குவதற்கு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை, மாறாக செஷன்ஸ் கோர்ட்டுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது என்று நீதிபதி தன்னுடைய உத்தரவுல தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அதாவது துணைவேந்தர் இந்த வழக்கினுடைய விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும், அவ்வாறு ஒத்துழைப்பு வழங்க தவறியும் பட்சத்துல அவரை கைது செய்து புலன் விசாரணையை விரைந்து முடிக்க காவல்துறையினருக்கு அனுமதி அளித்து நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டிருக்கிறார்.